நீங்கள் ஒன்டாரியோவில் கார் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்ன அந்த வீடியோவை பாருங்கள். $10,000 $20,000 கிளைம் ரிஜெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது நீங்கள் எந்த மிஸ்டேக்கை பண்ணுவீங்கன்னு சொன்னால். மோஸ்ட் ப்ராபப்ளி அது ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லி தெரியாமலே நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இதுக்குள்ள பிரச்சனை வராட்டியும் ஃபியூச்சரில் பிரச்சனை வரது சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இல்லாட்டியும் ஃபியூச்சரில் அந்த வீடியோ தேவைப்படலாம். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒன்டாரியோட லைசன்ஸ் ஹோம் அண்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ் புரோக்கர். ரீசெண்டாக எனக்கு ஒரு ஆள் கால் பண்ணியிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மந்த்துக்கு முதல் பிராண்ட் நியூவாக ஒரு வாகனம் ஒன்று எடுத்திருக்காரு. ஓகே, $50,000 ஃபைனான்ஸ் போட்டு வாகனம் எடுத்திருக்காரு. ஸோ வாகனம் எடுத்தது பிறகு அவர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கோட் எடுக்கக்குள்ள அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் கோட் ப்ரொவைட் பண்ணிக்காங்க. $500 மந்த்துக்கு ப்ரீமியத்துக்கு கோட் ப்ரொவைட் பண்ணிக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு $500 டூ மச்சாக இருக்குது, இதை குறைக்கலான்னு சொல்லி அவர் இன்சூரன்ஸ் புரோக்கர்கிட்ட கேட்கையும் ஓகேன்னு சொல்லி போட்டு அவரும் என்ன செஞ்சுக்காரு, 2-3 கவரேஜை கட் பண்ணிவிட்டு குறைச்சிருக்காங்க. அவர் ஸ்பெசிஃபிக்காக எந்த கவரேஜை கட் பண்ணிங்கிற விஷயத்தை என்று சொல்கிறார். ஏன்னா நானும் ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கர். அவர் என்ன கதைக்க வந்தது திரும்ப இன்சூரன்ஸ் எடுக்கலாமா, அதாவது அவரோட இன்சூரன்ஸ் இப்போ பிரச்சனை ஆகிட்டு புது இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் என்கிட்ட வந்திருந்தார். ஸோ அதனால் அவர் என்ன மிஸ்டேக் விட்டாருங்கிறது அவர் எக்ஸாக்டாக என்கிட்ட சொல்லலை. நார்மல் அவங்களுக்கு ப்ராட் ஐடியாவை தரணும். ஓகே, $500 ப்ராப்பரான கவரேஜ் கொடுக்கையும் அவர் $500 டூ மச் இருக்குது குறைக்கலுமான்னு சொல்லி கேட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு டிஸ்கவுண்ட் ஒன்று எடுத்திருக்காரு. அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு கவரேஜை குறைச்சி அரௌண்ட் $300 குறைச்சி கொடுத்துருக்காரு. அவர் 3 மந்த்ஸாக அந்த வாகனத்தை பாவிச்சிட்டு இருக்கக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இவர மிஸ்டேக்கில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு. இப்போ ஃபைனான்ஸ் கார்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுக்கலாம், ஃபுல் இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும். ஸோ கொலிஷன் அண்ட் கம்ப்ரஹென்சிவ்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து தான் இருக்காரு. ஆனால் இவர் $500 $300 கவரேஜை குறைக்கக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று அவரை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஒரு இனத்தில் ஃப்ராட் பண்ணினு சொல்லி அவர் எக்ஸாக்டாக என்கிட்ட சொல்கிறாரு இல்லை. மேபி அவர் என்ன செஞ்சுக்கலாம், ஒன்று அவர் அட்ரஸ் ஃப்ராட் பண்ணிக்கலாம். அதாவது அவர் இது ப்ரீமியம் கூடின ஏரியாவில் இருந்துக்கிட்டு வேற ஒரு தள்ளி இப்போ உதாரணத்துக்கு அவர் டொரண்டோவில் இருந்துக்கிட்டு ஒஷாவா அப்படி இல்லைன்னு சொன்னால் பிக்கரிங் போன்ற நல்லா தள்ளி இருக்கிற பிரதேசத்திட அவர் கார் அங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி அட்ரஸ் ஃப்ராட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வின்டர் டயர் போடுவேன்னு சொல்லி வின்டர் டயர் டிஸ்கவுண்ட் எடுத்து போட்டு வின்டர் டயர் போடாமல் விட்டுக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு விஷயம் ஒன்றை அவர் சரியாக செய்யலை. ஃப்ராடுன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃப்ராட் மட்டும்தான், ஃப்ராட் இல்லை. நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட நான் இதெல்லாம் செய்வேன், இதுதான் உண்மையான டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு அது செய்யாமல் அப்படி இல்லாட்டி நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எப்படியாக கொடுப்பீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அது ஃப்ராட் தான். ஸோ $500 $300 குறைக்கக்குள்ள அவர் எடுத்த ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்டோ ஏதோ ஒரு விஷயத்தை அவர் செய்யலை. ஸோ ஆக்சிடென்ட் நடந்துட்டு 100% இவர் ஃபால்ட். அப்போ அண்டர் ரைட்டர்கிட்ட போய் எஸ்டிமேட் எல்லாம் பண்ணி பார்க்கக்குள்ள அரௌண்ட் $10,000 இவர காரை இணக்கிறதுக்குரிய ப்ரைஸ் $10,000. ஆனால் அவர் மிஸ்ரிப்ரசன்டேஷனோ ஏதோ ஒரு விஷயம் உண்டு அவங்க சொன்னதை செய்யலைங்கிற காரணத்துக்காக அந்த $10,000 கிளைமை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லிக்காங்கன்னு சொன்னால் இந்த கிளைம்புக்கு நாங்கள் எந்த பணமும் தரமாட்டோம், நீங்கள் இந்த கிளைம்பை குயிக்காக உங்களோட சொந்த பணத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். எது $10,000 இவர் சொந்த பணத்தை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவர் காரை சேஃப்டி எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் அவரை இன்சூரன்ஸை கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க எத்தனை ஒரு 15 நாள் 2 வீக்ஸ் என்னையோ தான் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 வீக்ஸுக்குள்ளே இவர் இந்த காரை இணைக்கி சேஃப்டி எடுத்து திரும்ப கொடுத்தா தான் இன்சூரன்ஸை கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி இன்சூரன்ஸை டெர்மினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், புது கார் $50,000 கார் ஃபைனான்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு $200 சேமிக்கணுங்கிறதுக்காக, அதாவது லீகலான வேலையில் சேமிச்சா நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் உண்மையிலேயே அட்ரஸ் வேறு எடுத்து இருக்கீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் டெனன்ட் டிஸ்கவுண்ட்டை கம்பைன் பண்ணி சேமிக்கிங்க. அப்படி இல்லாட்டி வின்டர் டயர் போடுறேன்னு சொல்லி டிஸ்கவுண்ட் எடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலே வின்டர் டயர் போட்டிருக்கீங்க. இப்படி நீங்கள் சொல்கிற விஷயம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வாகனத்தை ப்ளஷர் யூஸுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். அதாவது வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் பாவிக்கிறதில்ல, சும்மா ப்ளஷர் யூஸுக்கு மட்டும் கொஞ்சம் தானே ஓடுவேன்னு சொல்லி ஒரு சின்ன 1 கிலோமீட்டர் கூடிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதோட கூட நீங்கள் பாவிக்கல. அப்படி இல்லை நீங்கள் ஊபர் லிஃப்ட் போன்ற ரைட் ஷேரிங் சர்வீஸில் நான் பாவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா பாவிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ளே பாவிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு நீங்கள் ஊபர் ஓடணும்னு சொல்லி நீங்கள் முடிவெடுப்பீங்கன்னு சொன்னால் தயவு செய்து போய் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட நான் இந்த காரை வச்சு ஊபர் ஓட போகிறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட இது எடுங்க, அப்ரூவல் எடுங்க. அப்ரூவல் எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு $20-30 உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடும். ஆனால் அந்த $20-30 சேமிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட சொல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு நாளைக்கு இதை மாதிரி பெரிய ஒரு கிளைம் வரக்குள்ள ஈஸியாக பிடிச்சி டினை பண்ணி விட்ருவாங்க. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் சத்திரம் நடத்தல உங்களுக்கு எல்லாருக்குமே
இது என்ன கிளைம் வந்தாலும் உங்களுக்கு தரத்துக்கு கிளைம் வார வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கிளைம் வந்திக்குன்னு சொன்னால் அவனை நினைச்சா நீங்கள் செய்கிற எல்லா ஃப்ராடையுமே பிடிக்கல. நீங்கள் நினைக்கலாம் அந்த நான் வேற ஒரு அட்ரஸை போட்டு நான் இந்த ஏரியாவில் இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு சொல்லி அவங்க நினைச்சா பிடிக்கலாம். உங்களோட லைசன்ஸ் டீட்டெயில்ஸ், அடுத்து உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் அது இதுன்னு சொல்லி உங்களோட விஷயம் எல்லாத்தையும் போட்டால் உங்களோட ஃபுல் ஜாதகம் எங்கே கனடாவில் வரும். ஓகே, நீங்கள் ஒன்றுமே இங்கே எங்கெங்கே நீங்கள் கேஸ் அடிச்சிருக்கீங்க, நீங்கள் எந்த ஏரியாவில் உங்களுக்கு கிரெடிட் கார்டில் பாவிச்சிருக்கீங்க, எந்த ஏரியாவில் நீங்கள் கூடுதலாக இருந்திருக்கீங்க, இப்படி கிளைம் ஒன்று வரக்குள்ள அண்டர் ரைட்டர்ஸ் மாதிரி எடுத்த உடனே தூக்கி உங்களோட கிளைமை தரமாட்டாங்க. மேக்ஸிமம் உங்களை எவ்வளவுக்கு அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ண இயலுமோ அந்த அளவுக்கு ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட நீங்கள் இன்சூரன்ஸ் போடக்குள்ள என்னென்ன விஷயமெல்லாம் சொல்கிறீங்க, என்ன விஷயமெல்லாம் அவங்க செய்ய சொல்கிறாங்க, என்னென்ன உங்களோட மாதிரி கவரேஜ் இதுங்கிறத தயவு செய்து விலங்கெடுத்து நடந்து கொள்ளுங்க. அது சின்ன விஷயம் தானே, இது சின்ன விஷயம் தானே இருக்கக்குள்ள நாளைக்கு இவருக்கு நடந்த மாதிரி $10,000-20,000 சொல்லி உங்களோட பாக்கெட்டால் போட வேண்டியது. உதாரணத்துக்கு நீங்கள் மந்த்லி ஒரு வேலை 2 வேலை முக்கி உழைச்சாலும் $4,000-5,000 மேலே உழைக்கல. இப்போ ஒரு $5,000 உழைக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கூட ஒரு 2 மந்த் காசை இப்போ இதுக்கு போடணும். அது தாண்டி ஒன் டாப் ஆஃப் த டெக்ஸும் இருக்குது. ஓகே, டெக்ஸ் போட்டு $10,000 $11,000 $12,000 கிட்ட இப்போ ஒரு பாக்கெட்டால் போடணும். அதுவும் 4 எடுத்து செய்யலாமான்னு அதுவும் இல்லை. 2 வீக்ஸுக்குள்ள காரை இணக்கி அவனை சொல்ல சொல்லிக்கான், இல்லை இன்சூரன்ஸை டெர்மினேட் பண்ணணும்னு சொல்லிக்கான. இப்போ அவர் 2 வீக்ஸுக்குள்ள இணக்காம இன்சூரன்ஸ் டெர்மினேட் ஆகணும்னா ஒரு டேஸ் ரிப்போர்ட்டில் இன்சூரன்ஸை டெர்மினேட் பண்ணிக்கும். இந்த விஷயம் இன்சூரன்ஸ் மிஸ்ரிப்ரசன்டேஷன் இல்லை இன்சூரன்ஸ் ஃப்ராடுன்னு சொல்லி டேஸ் ரிப்போர்ட்டில் போட்டுருவாங்க. அப்படி டேஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் இன்சூரன்ஸ் ஃப்ராட் பண்ணீங்க, இல்லாட்டி என்ன மிஸ்ரிப்ரசன்டேஷன் பண்ணீங்க, இல்லாட்டி பேமெண்ட் பண்ணலன்னு சொல்லி ஏதாவது டீட்டெயில் இது வரும்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுக்க போனாலும் டேஸ் ரிப்போர்ட்டை அந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் போட்டு பார்க்கல. இப்போ என்கிட்ட டேஸ் ரிப்போர்ட்டர் ஆக்சஸ் இருக்குது. டேஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் உங்களோட லைசன்ஸை போட்டோன்னா உங்களுக்கு முழு ஜாதகமும் வரும். அதில் எத்தனை கிளைம்ஸ் இருக்குது, எத்தனை கன்விக்ஷன் இருக்குது, எத்தனை இன்சூரன்ஸ் லெப்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் எந்தெந்த கம்பெனியில் நீங்கள் வச்சிருந்தீங்க, ஏன் அந்த கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனிக்கு மாறிடுறீங்க, ஏதாவது ஃப்ராட் பண்ணி மாறிங்களா, இல்லாட்டி நார்மலாக இயர் ரெண்டில் மாறிங்களான்னு சொல்லி உங்களோட முழு ஜாதகமும் டேஸ் ரிப்போர்ட்டில் வரும். இப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இவர் இன்சூரன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணினா அடுத்த இன்சூரன்ஸுக்கு இவர் போனால் இவர் ஆல்ரெடி $500 $300 குறைக்கிறதுக்கு அவர் செஞ்ச ஒரு சின்ன மடத்தனத்தால் நாளைக்கு அவர் $1,000 $1,500 சொல்லி இனி பே பண்ணி தான் ஒரு இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் போடாமல் அவர் பாவிக்கலாம் ஏன்னு சொன்னால் அது ஃபைனான்ஸ் வெஹிக்கிள், ஃபைனான்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் இல்லாமல் காரை பாவிக்க விட மாட்டாங்க. ஸோ இப்போ எல்லாமே கை சேதப்பட்டு இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து அது நான் என்ன செய்கிறேன், ஒன்றும் செய்யலை, நீங்கள் உங்களோட மடத்தனம் அது. ஸோ நீங்கள் ஒன்டேரியோவில் கார் ஓடிட்டீங்கன்னு சொன்னால் முதலாவது உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து உங்களுக்கு என்னென்ன கவரேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி முதல்ல பாருங்கள். நீங்கள் அந்த டைமில் கார் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள சொன்ன விஷயம் தான் இப்போயும் இருக்குது. அதை தாண்டி வேறு ஏதாவது செய்றீங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் கார் இன்சூரன்ஸ் எடுக்கல ஊபரோட இருக்க மாட்டீங்க, இப்போ ஊபர் செய்கிறீங்கன்னா உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லை நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள ஒரு அட்ரஸில் இருந்து இப்போ நீங்கள் வேறு ஒரு அட்ரஸுக்கு மாறிட்டீங்கன்னா உடனே தெரியப்படுத்துங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள உங்களோட கார் பெருசாக இது இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் வேறு ஒரு ஜாப் கொண்டு போகிறீங்க, அதனால் உங்களோட காரை ஜாப்புக்கு நிறைய கிலோமீட்டர்ஸ் போகிறீங்கன்னா தயவு செய்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா நாளைக்கு வர இந்த கனடாவில் இந்த மாதிரி என்ன ஆக்சிடெண்ட் அதில் நடந்தால் எனக்கு கோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் 5,000 10,000 15,000 வரும். அந்த டைமில் நாளைக்கு கை சேதப்பட வேண்டி வரும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் புரோக்கர் ஆகி இன்னும் 1 or 2 வீக்ஸ் கூட ஆகல, அதுக்கிடையில் நிறைய ஸ்டோரிஸ் நான் பார்த்துட்டேன். இதை பற்றி நீங்கள் நினைங்க, நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட சொன்ன அதே விஷயத்தான் போய் செஞ்சிட்டீங்களா, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது விஷயம் ஏதாவது மாற்றிட்டீங்க, அது இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட தெரியப்படுத்தணுமா இல்லையான்னு சொல்லி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். ப்ளஸ் உங்களோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெக்ஸ்ட் மந்த் அப்படி முடிய போகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 30+ கம்பெனிஸில் உங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணி எந்த கம்பெனி பெஸ்ட்டான ரேட் ஆஃபர் பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்த்து சொல்லுவேன். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிலேயே இருக்கிறது பெட்டரா, அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு கம்பெனி மாறுறது பெட்டரான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம். ஆனால் உங்களோட இன்சூரன்ஸ் முடிகிறது இன்னும் 3 மாதம் 4 மாதம் இருக்குன்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணாதீங்க. என்னதான் நான் பெஸ்ட்டான ரேட் ஆஃபர் பண்ணினாலும் உங்களால் மாற முடியாது, மாறக்குள்ளே அவங்க பெனால்ட்டி போடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கு இல்லை முடிய போகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து சொன்னால் இந்த நேமில் இருக்குது, இல்லாட்டி பயோவில் இருக்குது, என்னை டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளை வரும். ஸோ இந்த வீடியோ இப்போ தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படலாம், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பை.